உன் ஷோல்டர் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் ஜெனடிக்ஸ்லாம் கண்டிப்பா கிடையாது. எல்லாம் நீ தப்பு தப்பா ட்ரெயின் பண்றனால தான் உன் ஷோல்டர் டெவலப்பே ஆக மாட்டேங்குது. நான் காமிக்கிற இந்த 2 ஃபோட்டோவ நல்லா பாரு. ஒரு இதுல ஷோல்டர் நல்லா டெவலப் ஆயிருக்கு. இன்னொரு இதுல ஷோல்டர் நல்லாவே டெவலப் ஆகல. நல்லா டெவலப் ஆயிருக்கும்போது அவனோட பிசிக்கை எந்த அளவுக்கு அது என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்றத பாரு. அதனால இன்னைக்கு வீடியோல ஷோல்டரை எப்படி பயங்கரமா ட்ரெயின் பண்ணலான்னு சிம்பிளா சயின்டிபிக் டேர்மே இல்லாம உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தர போறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வீடியோவை சேவ் மட்டும் பண்ணிடு. ஸோ இதுதான் உன்னோட ஷோல்டர் மசில். உன் ஷோல்டர் மசில் நல்லா டெவலப் ஆயிருக்கனால உன் ஃபிசிக் எந்த அளவுக்கு நல்லா வி ஷேப் லுக்கு தந்திருக்குன்றத பாரு. ஸோ உன் ஷோல்டர் இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். இது வந்து உன் செஸ்ட் இருக்க இடம் ரிப்கேஜ். இது வந்து உன் கழுத்துக்கிட்ட இருக்க போனு. இது வந்து உன்னோட காலர் போனு. இங்கே தான் வந்து உன்னோட மசில் இருக்குது. ஸோ இந்த கிரீன் கலர் மசில் வந்து ஃப்ரண்ட்ல இருக்க ஷோல்டர் மசில். இது வந்து சைடில் தெரிகிற அந்த ஷோல்டர் மசில். இதை வந்து லேட்ரல் டெல்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து உன் ஷோல்டரோட பேக் சைடு. இது வந்து போஸ்டீரியர் டெல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு டெல்ட் மசிலை நீ ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன மூவ்மெண்ட் பண்ணணும்னா, உன் கையை வந்து கீழே இருந்து இப்படி மேலே லிஃப்ட் பண்ணணும். அந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் இந்த ப்ளூ கலர் மசில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு என்ன ஒர்க் அவுட்டுன்றதை நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இந்த பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்க ஷோல்டருக்கு பேக் சைடில் இருக்குல்ல, இந்த மசில் இந்த போஸ்டீரியர் டெல்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீ வந்து உன் கையை வந்து செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு வெளியில் வந்து நீ எடுக்கணும். ஸோ இந்த ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது உன்னோட இந்த பிங்க் கலர் மசில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மசிலுக்கு பண்ணுற இந்த மூவ்மெண்ட்டுக்கான பெஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னா, நீ வந்து சைட் ரைஸ் பண்ணுறது தான் இதுக்கான ஒரு பெஸ்ட் ஒர்க் அவுட்னு நான் சொல்லுவேன். ஸோ சைட் ரைஸில் கேபிள் இல்லைனா மிஷினில் கூட நீ சைட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா தம்பிளில் சைட் ரைஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து நல்லாவே அந்த மசிலை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது ட்ரெயின் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ உன் கையை வந்து புல் பண்ணி ஸ்ட்ரக் பண்ணாமல் ஒரு 2 கையையுமே வெளில தள்ளி விடுற மாதிரி பிளான் பண்ணனா இந்த ஒரு மசில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அண்ட் வந்து இது பண்ணும்போது முக்கியமாக நீ லைட் வெயிட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும். 2.5 5ன்ற மாதிரி வெயிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். செஸ்ட் ப்ரெஸ்ஸுக்கு பண்ணுற மாதிரி 15 கேஜி 20 கேஜின்ற மாதிரி வெயிட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு லோடு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீ ப்ராப்பராக ஒரு 15 to 20 ரெப்ஸ் மாதிரி வச்சு நல்லாவே ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பிங்க் கலர் மசிலை நல்லா எஃபெக்டிவாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஒர்க் அவுட்னு பார்த்தோன்னா அந்த ரிவர்ஸில் பெக் டெக் பண்ணுறது, அதே மாதிரி ஃபேஸ் புல்லு, அதே மாதிரி நீ ரிவர்ஸில் வந்து கேபிள் ஃப்ளைஸ் கூட நீ பண்ணலாம். முக்கியமாக அது பண்ணும்போது உன் ஷோல்டர் பிளேட்ஸ் ரெண்டுத்தையுமே நீ என்கேஜ் பண்ணாமல் பண்ணனா உன்னோட இந்த பிங்க் கலர் மசில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும்.